கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 2:4, மேத்யூ 2:4. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். நீங்கள் நல்லா கவனிங்க. முதல்ல அவங்க சாஸ்திரியர் சொன்னது என்ன? யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார். ஆனால் இங்கே ஏரோது ராஜா கேட்குற கேள்வி என்ன? கிறிஸ்துவானவர் ஏன் ராஜா எங்கே பிறப்பாருன்னு கேட்கல. ஏன்னா ஏரோதுக்கு ஒரு காரியம் தெரியும். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்டவர். இவர் சாதாரண ராஜா இல்லை. இவர் யாரு? தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர். அப்போ இவர் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் பிறந்திருக்கிறார்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொன்னால் அப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? பிரதான ஆசாரியர் முதலாவது. அதற்கு பின்பாக யாரு? வேதபாரகர். அப்போ பிரதான ஆசாரியர் யாரு? அவர்தான் யூத மதத்தினுடைய தலைவராக இருந்து எல்லாம் வழி நடத்தக்கூடிய ஒருத்தர். இந்த பிரதான ஆசாரியர்கள் யாரு? பெரும்பாலும் இவங்க பூரா சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் யாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று நினைக்கக்கூடிய மக்கள். அடுத்து யாரை கூப்பிட்றாரு? வேதபாரகர். வேதபாரகர் இல்லை, இவங்க ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்ம வேத வசனத்தில் எஸ்ரா என்று ஒரு வேதபாரகனை முதல்ல நம்ம பார்க்குறோம். இவங்க யாருன்னா, இவங்க தான் பரிசேய வம்சத்தில் உள்ளவங்க. இவர்கள் வேதத்தினுடைய ஆழத்தையும் நுணுக்கங்களையும் எடுத்து கிட்டத்தட்ட நம்ம இந்த நாட்களில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறது போல அவர்கள் இருக்கக்கூடிய மக்கள், கர்த்தருக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்கள். அப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட என்ன கேட்குறாரு? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு கேட்குறாரு. காரணம் என்ன? நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என்ன தேவனுடைய வேத வசனம்? யாரு? இந்த ஆசாரியன், வேதபாரகன் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் தான் இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் எங்கேயாவது போகணுமா, ஏதாவது செய்யணுமா, செய்யக்கூடாதுன்னா பிரதான ஆசாரியர் தன்னுடைய ஏபோத்த என்று சொல்லக்கூடியதை தன்னுடைய மார்பில் அணிந்து கொள்வார். அதில் 12 கற்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கற்களா. அப்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கற்களில் ஒளிரக்கூடிய ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற் போல வழிநடத்தப்பட்டார்கள். அதனால இப்போ ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு? பிரதான ஆசாரியர், வேதபாரகர் என வேதம் உங்கள் வாயில் இருக்கணும், அதனால நீங்கள் சொல்லுங்க, என்ன கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவங்ககிட்ட கேள்வி கேட்குறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏரோது நல்ல ஒரு பதவியில் இருந்தார். அவர் கூப்பிட்டா உடனே பிரதான ஆசாரியர் வந்தாங்க, வேதபாரகர் வந்தாங்க. அவர் சரியான மக்களை தெரிந்து கொண்டார். அவர் காலகட்டத்தில் சரியான கேள்வியும் கேட்குறார். என்ன? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்னு கேட்குறார். நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு ராஜாவாக இருக்கிறவர் சரியான மக்களை கூட இருக்கிறாரு, சரியான கேள்வி கேட்குறாரு. ஆனால் அவருக்கு என்ன வரல? அவர் மேல் விசுவாசம் மாத்திரம் வரல. பொதுவான அறிவு வேணும், பொதுவான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. ஏரோது மாதிரியே. என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது கற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் அதை கேட்டு, அதை விசுவாசித்து, அதை பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்கள் கம்மி. எப்படி? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அநேகர் உண்டு. கிறிஸ்துவ வேத வசனம் வாசிச்சிருக்கிறாங்க. ஒரு சில காலகட்டங்களில் சபைக்கு போயிருப்பாங்க. ஒரு சில காலகட்டங்களில் யார் மூலமோ ஏதோ பிரசங்கம் கேட்டிருப்பாங்க. இல்லை இயேசு கிறிஸ்து யார் என்று அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இல்லை வேறு சில மத தலைவர்கள் தங்ககிட்ட கேள்வி கேட்கணுங்கிறக்காக பைபிள் வாசிக்கிறவங்க உண்டு. இந்த பைபிளை வச்சு டிபேட் பண்ணக்கூடிய மக்கள் உண்டு. வேத வசனத்தை அறிந்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அது முக்கியமல்ல. அந்த வேத வசனத்தை
ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி வாழுகிறீர்களா என்பது தான் முக்கியம். ஏன்னா இங்கே ஏரோது ராஜாவுக்கு சரியான மக்கள்கிட்ட சரியான கேள்வி கேட்க முடிந்தது. ஆனால் அந்த பதிலை அவரால் விசுவாசிக்க முடியல. அந்த கிறிஸ்துவை அவரால் விசுவாசிக்க முடியல. மாறாக என்னவா போனார்? அந்த கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக 2 வயதுக்குட்பட்ட எல்லாரையும் கொலை செய்யக்கூடிய காரியத்தை சொன்னார். அப்போ எனக்கு அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி சரியான கேள்வி கேட்குறீங்க? சரியான ஆள்கிட்ட கேட்குறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? வலப்பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது அதை முழுமையாய் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.